வணக்கம் ரவி. தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வானிலை அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்திருக்கிறது. மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 40.3 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 19.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு, அதாவது இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது பல்வேறு இடங்களில் மிகவும் வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. மீனவர்களை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும், நாளை முதல் வரக்கூடிய 21ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும், வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 21ஆம் தேதி வரை தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வார காலமாகவே சென்னையில் தாங்க முடியாத அளவுக்கு வெயிலின் தாக்கமானது காணப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வெயிலின் தாக்கம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலையாக 38 டிகிரி முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலையானது இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே மழையின் தாக்கமானது சற்று குறைந்து வெயிலின் தாக்கமானது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை நிலவும் எனவும், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் எனவும், இதனால் வெயிலின் தாக்கமானது இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது.